Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. English reading கான 30 days classல ஆல்ரெடி நம்ம 14 class complete பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 15th class. ஸோ இன்னைக்கு இருக்க கிளாஸும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கையும் மறக்காம அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டஃப்பான டெஸ்ட்லாம் இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு இந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 15th கிளாஸ்ல பார்க்க போற சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட் மேக்சிமம் நம்ம நிறைய வேர்ட்ஸ்ல ரீட் பண்ணும்போது பார்த்திருப்போம். TION. ஸோ இந்த 4 எழுத்தும் சேர்ந்து வர இடத்துல நம்ம இதை எப்படி உச்சரிப்போம்னா இஷன் ஷன். அதே மாதிரி SION அப்படின்ற ஒரு வேர்டுல முடியுது அப்படின்னா SION வந்துச்சுன்னா என்ன படிக்கணும்? ஷன் அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சவுண்டுக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கு பண்ண போறோம். TION வந்துச்சு அப்படின்னா ஷன் ஷன். இங்க வந்து டீக்கு தனியா சவுண்டு, ஐக்கு தனியா, ஓக்கு தனியா, என்க்கு தனியா அப்படி கிடையாது. இது எல்லாமே சேர்த்து எப்படி சவுண்ட் வரும் அப்படின்னா ஷன் ஷன். அதாவது இஷ் சவுண்ட் இருக்கு இல்லையா, எஸ்ஹெச்சோட சவுண்டு, அது கூட அன் அப்படின்னு சேர்த்து படிச்சா அப்படி இருக்கும் ஷன். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி சொல்லுவாங்க ஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சவுண்டு தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, TION இதுக்கும் ஷன் அப்படிங்கிற சவுண்டு தான், SION இதுக்கும் ஷன் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம TIONக்கான எக்ஸாம்பிள் வார்த்தைகள் ரீடிங் பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட கடைசியில தான் உங்களுக்கு வரும். கடைசி பாட்டுல தான் இருக்கு பாருங்க. ஷன் ஷன் ஷன். அதே மாதிரி இங்கேயும் ஷன் 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 ஷன். ஓகே, ஸோ TION இது ஃபுல்லா வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம சவுண்ட் வச்சுக்கணும்? ஷன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த வேர்டை படிக்கலாம் பாருங்க. இன் ஃபார்மேஷன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன். ஓகே, லாஸ்ட்ல பாருங்க ஷன் அப்படின்னு முடியுது. அதுக்கு அடுத்தது education 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 cation cation education. position position position. அதே மாதிரி action action. இதை நம்ம தமிழ்ல ஆக்ஷன் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா பாத்தீங்கன்னா அப்படிங்கிற சவுண்டு தான் வரும். அப்போ ஆக்ஷன். அடுத்தது situation situation situation. ஓகேவா? ஏஷன். அதே மாதிரி அடுத்தது மே இன் மென்ஷன் மென்ஷன். மென்ஷன் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, மென்ஷன் பண்ணுங்க, மென்ஷன் பண்றது அந்த மாதிரி. ஸோ மென்ஷன். அட்டென்ஷன். இங்க வந்து 2 டி வந்தாலும் நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஒரு டீயோட சவுண்ட் தான் கொடுக்கணும். அப்ப அட்டு தனியா டென் தனியா படிக்கூடாது. ஏன்னா இங்க 8 டீனா 10. அப்ப அட்டென்ஷன் அட்டென்ஷன் தான். ஆனா அந்த இட்டு டே அந்த மாதிரி வராது. அந்த ஒரே சவுண்டு மாறுற மாதிரி தான் வரும். அந்த டபுள் டீயோட சவுண்டு இந்த ஈயோட சேர்ற மாதிரி வரும். அட்டென்ஷன். இன்டென்ஷன் இன்டென்ஷன் இன்டென்ஷன். option option option. solution solution solution. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேர்டோட லாஸ்ட்ல வரும். TION வந்திருக்குன்னா ஓகே, இது வந்து ஷன் அப்படின்னு முடியும். ஓகே, ஐக்கு தனியா, ஓக்கு தனியா, என்க்கு தனியாலாம் சவுண்ட் இல்லை. TION ஷன் ஷன். ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீட் பண்ண உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம சவுண்டெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சனால நான் உங்களுக்கு அப்படியே டைரக்டா சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும்போது மட்டும் நீங்க அந்த சவுண்ட்ஸ் வந்து எழுதி படிங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிரெயின்லேயே செட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ பிரிச்சு படிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்னதா பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து படிக்கிறதுக்கு வரும். இது சிலபல் இருக்கு. இதுவும் நான் உங்களுக்கு வந்து இந்த 30 days கிளாஸ்ல ஷேர் பண்ணுவேன். அடுத்தது பாருங்க SION. ஸோ SIONக்கு என்ன சவுண்ட் வருதுங்க? ஷன் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. அதாவது கம்பல்ஷன் கம்பல்ஷன். எல்லாமே லாஸ்ட்ல தான் வருது பாருங்க. ஷன் ஷன் ஷன். இங்கேயும் ஷன், இங்கேயும் ஷன். அதே மாதிரி இங்க அடுத்தது எல்லாமே SION SION SION. ஸோ இப்போ எப்படி படிக்கிறது? இக் ஆ
compulsion, compulsion. Tension, tension, tension. So இது எழுதணும்னா tension, tension. அதாவது SHக்கு என்ன சவுண்ட் கொடுப்பீங்களோ அந்த சவுண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி pension, pension. Mansion, mansion. Version, version. Television, television, television. Division, division, division. Decision, decision, decision. Okay, அதே மாதிரி confusion, confusion, confusion. Vision. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 2 சவுண்ட் கற்றுக்கிட்டோம். இந்த 2 சவுண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வேர்டில் வரும்போது நம்ம வந்து SION வந்துச்சுன்னா ஷன் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த வேர்டு முடியும் போது ஷன்னில் முடியுதுன்னா ஒன்று TION வரும், இல்லைனா SION வரும். ஸோ இந்த SION எங்கெல்லாம் வரும், TION எங்கெல்லாம் எழுதணும் அப்படின்றதுக்கான ரூல் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கணும். ஏன்னா எழுதும் போது எனக்கு வந்து ஷன் அப்படின்னா நான் வந்து SION வர இடங்கள்ல எல்லாம் TION வந்து யூஸ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னா, நமக்கு இங்கிலீஷில் வந்து எல்லாத்துக்குமே எல்லா சவுண்டுக்குமே ரூல் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய ஒவ்வொரு சவுண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த இடங்கள்ல தான் இந்த சவுண்ட் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம சொல்லக்கூடாது, எங்கே வந்து சைலண்ட் பண்ணணும், இது மாதிரி எல்லாம் ரூல்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம இன்னும் நல்லா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கும் சரி, நம்ம வந்து படிக்கிறதுக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம ஒரு 30 டேஸாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த லெசன். கண்டினியூவாக 30 டேஸும் வீடியோ வரும், ரெகுலராக வரும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம TION ஷன், SION ஷன் இது 2 சவுண்டு கற்றுக்கிட்டோம் இல்லையா? உங்களுக்கான இன்னைக்கு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த TION ஷன்ல முடியக்கூடிய ஒரு 3 வேர்ட்ஸும் அதே மாதிரி SIONல முடியக்கூடிய ஒரு 3 வேர்ட்ஸும் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக ரெஃபர் பண்ணி மென்ஷன் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்க இந்த டைம்ல ஒரு 6 வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ரீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுக்கு தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களாலே முடியும். இன்னைக்கு நம்ம 15 கிளாஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த 15 கிளாஸ்ல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ பேசிக்ல நீங்க இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட காமெண்ட்ஸ் பார்த்தா தான் ஓகே நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அடுத்தடுத்த லெசன் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணிடுங்க. ரெகுலரா நம்ம சேனல்ல இங்கிலீஷ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.